புதிய ஏற்பாட்டு சத்தியம். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் பிரகாரமா என்ன நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க பாருங்க. புதிய ஏற்பாட்டுடைய சத்தியம் இங்கிலீஷ்ல சொல்லுது நோயிங். அங்க இருந்து படிமா. நோயிங் செகண்ட் லைன். Knowing that you were called to this. Knowing that you were called to this. That you may inherit a blessing. எதுக்கு கர்த்தர் உன்னை என்னை அழைச்சிருக்காரா? Knowing that you were called to this, that you may inherit a blessing. நீங்கள் நாலாவது வசனம், நாலாவது லைன். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. எதுக்கு அழைச்சிக்கிறார் பாருங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். புதிய ஏற்பாட்டு சத்தியம், நியூ டெஸ்டமென்ட் டீச்சிங். நீங்க உங்களை கர்த்தர் எதுக்கு அழைச்சார்னா நீங்க ஆசீர்வாதத்தை இன்ஹெரிட் பண்ண, சுதந்திரிக்க வேண்டும். எதங்க எதை சுதந்திரிக்கணுமா? ஆசீர்வாதத்தை. ஏன்னா அப்படி சொன்னா சுதந்திரிக்கிறதுனாக்கா அப்பாவுடைய சொத்தெல்லாம் பிள்ளைக்கு போகுது இல்லைங்களா, அதுதான் சுதந்திரித்து கொள்ளுகிறது. இல்ல விட்டா எதுவும் இது நீ அதை பெற்றுக்கொள்ளுகிறது. ஆமே, உன் சொத்து நீ ஆஸ்தியை நீங்க பெற்றுக்கொள்ளுது, உனக்கு சொந்தமான லேண்டை நீங்க எடுத்துக்கொள்ளுகிறது. அது போல நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காராம், சாபத்துக்காக அல்ல. நீ நானும் பெற வேண்டிய சாபம் எல்லாம் இயேசு பெற்றுக்கொண்டார், அவர் பெற வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் ஊ மேல வந்து இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். ஆக்சுவலி நம்ம செய்ததால நிறைய பாவத்தின் மொத்தமா சாபம் நமக்கு தான் வரணும். ஆனா நீ பெற வேண்டிய சாபத்தை இன்னொருத்தர் பெற்றுக்கொண்டார். ஆமென். யார் அவரு? இயேசு. அவர் அது பெறுவதற்கு தகுதியே இல்லை. அவர் எவ்வளவு பரிசுத்தவான், எவ்வளவு நல்லவர். அவர் அந்த சாபத்தை பெற்றுக்கொள்ள அவருக்கு he is not deserved to receive what all the curses. அவர் சாபத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள அவருக்கு தகுதி இல்லை, அவருக்கு அது அடுக்காது. அதே போல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு எனக்கு தகுதியே இல்லை. ஆனா என்ன பண்ணார் அவரு? உனக்கு வர வேண்டிய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் உனக்கு எனக்கும் கொடுத்தார். நீ நானும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர். அப்ப இந்த காலவேளை ஒரு அறிவு உனக்கு வரணும். இது அறியணுமா? You should know about it, that you have been called by the Lord to inherit the what? Not the kingdom, to inherit the blessing. கேட்டுங்களா? ஏதோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்றேன், இது போறாது எல்லாம் இருக்கட்டும். இங்க ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் உன்னை அழைச்சது ஒரு நோக்கம், பல நோக்கம் இருக்கலாம். ஒரு நோக்கம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உங்களை எதுக்கு அழைச்சாருங்க சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கமான், எதுக்கு அழைச்சாரு? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக். அதுக்கு என்ன வசனம் சொல்லுது? அது 1 பேதுரு 3:9. 1 பேதுரு 3:9. சதீஷாயா என்ன சொல்றது? 1 பேதுரு 3:9. நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. சரியா புரிஞ்சுக்கணும். ஆமென். For what purpose God has called you? I may inherit a blessing. Very good, very good. அப்போ எதுக்கு கர்த்தர் உன்னை என்னை அழைச்சிருக்கானா? That I may inherit the blessing. Amen. ரைட்டுங்களா? அதனால தான் சொல்றேன், உன்னை கர்த்தர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைச்சாராம். அதனால நீ மற்றவர்களே ஆசீர்வதினுக்குது. ஆமென். அவங்க ஏன்னா தீமைக்கு தீமை செய்யாத, நெக்ஸ்ட் உதாசனத்துக்கு உதாசனம் செய்யாத. அவன் காரி துப்புனான், நானும் துப்புறேன். அவங்க அப்படி கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நானும் 2 பேசுறேன். அப்படியெல்லாம் வேணாம். ரைட்டுங்களா? கர்த்தர் அது இல்ல, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களையும் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. ஓகே. அப்போ புதிய ஏற்பாட்டு சத்தியம் எதுக்கு நான் உங்களுக்கு சும்மா டச் பண்ணா, அடிக்கடிக்கே சொல்லுவாங்க இவர் ஆசீர்வாதத்தை பேசினே இருக்கிறாரு. அப்போ 4 வாரம் சாபத்தை பத்தி பேசுறோமா, ஒரே ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. ஆமென். சாபத்தை பத்தி பேசினா ஒரே ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. நானே இருக்க மாட்டேன். எனக்கு என்னத்துக்கு, நானே வேற சர்ச்சில் போய் உட்காந்துக்குவேன். ஹல்லேலூயா. அப்போ நீ நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஓகே. இந்த இதுல பேசிஸ்ல தான் லாஸ்ட் வீக் நான் பார்த்தேன், தி கமாண்டட் பிளஸிங், த கட்டளையிடப்பட்ட ஆசீர்வாதம். சொல்லுங்க ஒரு முறை. நீங்க நல்லா சொல்றீங்க, ஏன்னா யூடியூப்ல போகுது இல்லையா, நான் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஜனங்க நல்லா அல்லேலூயா தான், இயேசு சாமி பத்தி சொன்னாவே கை தட்டுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். கமான், கட்டளையிடப்பட்ட ஆசீர்வாதம். கண்ணு உங்களை மாதிரி எந்த சர்ச்சையும் இல்லை, உங்களை மாதிரி எந்த சர்ச்சையும் இல்லை. ஆமென். இன்னொரு முறை சொல்லுங்க, கட்டளையிடப்பட்ட ஆசீர்வாதம். இங்கிலீஷ் தி கமாண்டட் பிளஸிங். The commanded blessing. உபாகம புத்தகம் 28:8. Book of Deuteronomy chapter 28 verse 8.
உபாகம புஸ்தகம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா நீ வேளையிலும் கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் உனக்கு கட்டளையிடுவார். ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை உன்னை ஆசீர்வதிப்பார். இங்கிலீஷ். The Lord will command the blessing on you The Lord will command the blessing on you in your storehouses in your storehouses, and in all to which you set your hand, in all to which you set your hand, and he will bless you in the land and he will bless you in the land which the Lord your God which is the giving Lord you. your God is giving you. Amen. The Lord will command the blessing on you in your storehouses and in all to which you set your hand. Amen. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளும் உனக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுவாரா? கட்டளை இடுவார். ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாரு? சரி, உங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ற மாதிரி நான் உங்களுக்கு பேச விரும்புறேன். எல்லாம் நீங்க கவனிச்சங்க, ரைட்டுங்களா? கவனிங்க. கர்த்தர் பைபிள்ல சொல்லுது, மீனுக்கு கட்டளை இட்டார், யோனாவை கக்கினது. God commanded or spoke to the big fish and it vomited Jonah. யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்கிட்டு இருக்குது. 3 நாள் அவன் அந்த மீன் வயிற்றிலே டிராவல் பண்றான். 3 நாள் கரெக்டா கர்த்தர் எந்த இடத்துக்கு, இவன் வேற இடத்துக்கு போனான் கப்பல்ல, அவனை தூக்கி கீழே போட்டு அதுல மீன் விழுங்க வச்சு மீன் கரெக்டா அவன் போகிற இடத்துக்கு கிட்ட கடற்கரையில் கொண்டு வந்து அந்த மீன் வந்து கக்கினதான். ஆமேன். 3 நாள் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, நீ தான் நல்லவர் அப்படி இப்படின்னு என்ன பண்ண. லாஸ்ட் ரட்சிப்பு தேவனுடையது. Salvation belongs to the Lord. The salvation is of the Lord. கர்த்தருக்கு தான், அதாவது கர்த்தர் தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே கர்த்தர் சொல்றார், மீன் கக்கு அப்படின்னாரு, வாமிட் பண்ணு அப்படின்னு. அது நம்ம பேக் வாந்திலே வந்து விழுந்தான். நல்லா போயிருந்தானாக்கா என்னங்க கரெக்டா ஊழியத்துக்கு கரெக்டா போயிருக்கலாம். லாஸ்ட்ல மீன் வயிற்றுல போய் மீன் வாந்தில இருந்து வந்தான். இப்ப ஊழியம் செய்யற ஆண்டவரேன்னு ஒத்துக்கினான். சரி கிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மீனுக்கு கட்டளை இட்டாராம். அதே யோனா புக்ல இன்னொன்னு இருக்கும். அவனுக்கு ரொம்ப வெயில் அதிகமா இருந்தது. ப்ராபப்ளி யோனா வந்து கொஞ்சம் டிக்காத்தலையா இருந்திருக்கான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தலை மேல வெயில் பட்டுச்சான். அவனுக்கு மனமணியோட கர்த்தர் சொன்னார், ஒரு மரத்துக்கு கட்டளை கொடுக்குறார், ஒரு பிளான்ட்டுக்கு வேகமா வளர சொன்னார். ஆமேன். அப்படியே கட 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 கடன்னு வளர்ந்து ஒரே நாள்ல ஒரு பெரிய மரமா மாறிடுச்சான். அது ஆமணக்கு செடி அப்படின்னு நம்ம தமிழ் பைபிள்ல இருக்குது. இங்கிலீஷ் வந்து காட் பிளான்ட்ங்குது. காட்னா சொர்க்கா இது எல்லாம் செடியும் அப்படிதான், ரைட்டுங்களா? ஆமேன். ஏதோ ஒரு பிளான்ட் கடலை இடுறா, பெரிய பெரிய மரமா போயிடுச்சு. அது நிழல அன்னைக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தானா. ஆமேன். மறுநாள் ஒரு பூச்சி கட்டளை இடுறா, ஒரே பூச்சி எல்லாத்தையும் அரிச்சு போட்டுச்சான். கம்ப்ளீட் அந்த பிளான்ட்டை டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் பாருங்க, ஒரு பூச்சிக்கு கட்டளை, commanded or he spoke to a worm to destroy the whole plant. ஆமென். ஒரு செடிக்கு கட்டளைடா, நீ முளைச்சிடு, இன்னைக்கே மரமாயிடணும். ஆமென். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருக்குதுங்க. உன்னை ஒரே நாள்ல பணக்காரனா மாற்ற அவரால் முடியும். ஆமென். ஒரே நாள்ல உன்னை உயர்த்த முடியும். மற்றவங்க உன்னை உயர்த்த 10 வருஷம் எடுத்துக்குவாங்க, 20 வருஷம் எடுத்துக்குவாங்க. ஆனா கர்த்தர் மனசு வச்சா இல்ல, ஆனா ஆண்டவர் நினைச்சாவே நீங்க என்னங்க ஒரே நாள்ல நீ எங்கேயோ போயிடுவீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வித்தைகள்லாம் அவர்கிட்ட உண்டு. சொல்லுங்க, இப்படிப்பட்ட வித்தையெல்லாம் அவர்கிட்ட உண்டுன்னு சொல்ல பக்கத்துல. இப்போ இப்படி சொல்லுங்க, ஒரே நாள்ல உன்னை உயர்த்த முடியும் சொல்லுங்க. ஆனா ஒரே நாள்ல உன்னை உயர்த்த முடியும். இப்படிப்பட்ட வித்தைகள் பல உண்டு. இப்படிப்பட்ட வித்தைகள் பல உண்டு. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, இப்படி நிறைய விஷயம் அவர்கிட்ட இருக்குது. ஆமென், ஆமென். ஆமாங்க, கர்த்தருடைய கிருபையினால ஒரே நாள் போதுங்க, ஒரு இரவு போதும், ஒரு மாதம் போதும், ஆமென், ஒரு வாரம் போதும். கர்த்தர் உன்னை எங்க டாப்ல கொண்டு போயிடுவாங்க. Our God is able. ஆமென். நம்முடைய கர்த்தரால முடியும். அல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும். அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா உனக்கு நான் செய்யறேன்னு சொல்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தான் ஜீசஸ் சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன கர்த்தர் உயர்த்த முடியும்? ஆண்டவரே நீயே கையை பார்த்துக்க, யார் தூக்குறாங்க நீயே பார்த்துக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் என்ன உயர்த்த முடியும்? ஆமென், ஆமென். நீங்க உங்க ஜெபத்துல எப்படி அப்பா என்னையும் உயர்த்த உன்னால முடியும். ஆமென். என் குடும்பத்தை உயர்த்த உன்னால முடியும். என்ன மேலுக்கு கொண்டு வர உன்னால முடியும். ஆமென், ஆமென்.
சொன்னீங்கன்னா அவரு எல்லாம் செய்வார். ஆமென். ஆமென். சோ உங்க ஜெபம் எத்தனை பேர் சேஞ்ச் பண்ண போறீங்க? என்ன உயர்த்த முடியுமாப்பா, என்ன மேலு கொண்டு வர உம்மால முடியும், நான் விசுவாசிக்கிறேன், நீங்க என் வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் உனக்குள்ள, உங்களுக்கு வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வார். Yes, yes, yes. Hallelujah. Amen. 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 எத்தனை நம்புறீங்களோ இல்லையோ இந்த வசனத்தை நம்புங்க. ஆமென். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாறிட ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆமென். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்து நிறைவேறாது இருக்குமோ. ஆமென். ஆமென். Is not a man that he should lie, neither a son of man that he should repent. As he said, will he not come to pass? As he said, as he commanded, will he not make it good? Hallelujah. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? இங்க பாருங்க, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் என்னத்தை கொடுக்கிறார்? ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்ப எது கட்டளை கொடுக்கிறாரு? ஆசீர்வாதத்துக்கு. எஸ், இதுக்கு தாங்க. மீனுக்கு கட்டளை கொடுத்தார், மீன் வேலை செய்யுது. ஆமென். கரெக்ட்டுங்களா பாஸ்டர்? ஆமென். ஆமென். புழுக்கு கட்டளை கொடுக்கிறார், புழு வேலை செய்யுது. ஆமென். மரத்துக்கு கட்டளை கொடுக்கிறான், மரம் வேலை செய்யுது. கீழ்காற்றுக்கு கட்டளை கொடுத்தானா அது வேலை செய்யுது. ஆமென். இப்ப எதுக்கு கட்டளை கொடுக்கிறாரு? ஆசீர்வாதத்துக்கு. ஆசீர்வாதம்ன்றது ஆனா பெண்ணா ஏதோ எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு இரும்பு மாதிரி இருக்குதா ஏதோ தெரியல, ஆனா இருக்குது ஒண்ணு, அப்படி ஒண்ணு இருக்குது. அதுக்கு சொல்றான் அந்த ஆசீர்வாதத்துக்கு, நீ போ என் பிள்ளையுடைய வீட்டை நீ ஆசீர்வாதி, போ நிரப்பு, நீ போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்துக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளையிடப்பட்ட ஆசீர்வாதம் வந்து உன் மேல தங்கும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவன் மேல தங்குதோ அங்க ஐஸ்வர்யம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். நீ வாளா இருக்க மாட்ட, நீ தலையா இருப்ப, நீ கீழே இருக்க மாட்ட, மேல இருப்ப. உனக்கு விரோதமா ஒரு வழியிலே வருவார்கள், 7 திசையில உன் சத்துருக்கள் ஓடுவார்கள். இன்னும் சொல்றேங்க, உன் மேல ஆசீர்வாதம் இருக்கும்போது உன் சத்துரு உன்னை ஜெயிக்க முடியாது. ஆமென். 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 உன் மேல ஆசீர்வாதம் இருக்கும்போது உன் சத்துரு உன்னை ஜெயிக்க முடியாது. ஆமென். இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக நீ தான் உன் சத்துருவை ஜெயிப்பாய், நீ தான் ஜெயிப்பாய், நீ வெட்கமடைய மாட்டாய், அவர்கள் வெட்கமடைவார்கள். நல்ல பாட்டு. என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென். ஆமென். யாருன்னா உன்னை என்னை விட்டு கொடுத்துடலாம், அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அது இதுக்கிட்டோம். ஆமென். எல்லாம் என்னை விட்டு கொடுத்துடலாம், ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு என்னை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் விட்டு கொடுத்தாருன்னா அவருக்கு தான் கேவலம் இல்ல. ஆமென். 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 உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். எஸ் சொல்லுங்க பக்தல, என்னை விட்டு கொடுக்காத ஒருத்தர் இருக்கிறாருன்னு. என்னை விட்டு கொடுக்காதவர் ஒருவர் இருக்கிறார். செல்லம், என்னை விட்டு கொடுக்காத ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். எங்க அப்பா அவரு. ஆமென். 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 ஹalleluya. எனக்கு சித்தப்பாவா இதான் இந்த கதை. ஹalleluya. ஆமென். செல்லோனுது என் பொண்ணு, என் பிள்ளைய சொன்ன, ஏன்னா யார பார்த்து சொல்றேன். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். கர்த்தர் ஒரு காலம் உன்னை என்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். So in English it says the Lord will command the blessing on you. So the Lord will command what? Blessing to come upon you, in your storehouses and in all to which you set your hand. கர்த்தர் உன் மேல ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு வரான். அது என்ன பண்ணும்? உன் ஸ்டோர் ஹவுஸ், உன் கிச்சன்ல எல்லா டப்பாலையும் பருப்பு, எண்ணெய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, மைதா, ஆயில் எல்லாத்தையும் நிரப்பிடும். ஹalleluya. அப்படியே உன் பர்ஸ்ல பணத்தினால் நிரப்பும், உன் உள்ளத்தை இன்பத்தால் நிரப்பும், சந்தோஷத்தால் நிரப்பும், உன் பிள்ளைங்களை நிரப்பும். ஆமென். சமாதானத்தினால் நிரப்பும். அந்த ஆசீர்வாதம் எல்லா மகிமையினாலும் உன்னை நிரப்பும். ஹalleluya. அவர் கட்டளையிடுகிற ஆசீர்வாதம். இன்னொரு பாருங்க, ஒரு மனுஷன் மேல ஆசீர்வாதம்னு ஒண்ணு இருந்தா அது ஒரு அபார சக்தி. நாங்க ஆசீர்வாதம்ன்றது எல்லாம் சொல்லுங்க, ஒரு அபார சக்தி. ஒரு அபார சக்தி. அந்த இதனை யுவ மார்க்ல பார்க்கலாம். யாரு? வெறும் 318 பேர் தான் கூட்டின்னு போனானா. யாரு? இல்ல 300 பேர் கிதியோன், ஆபிரகாம். 318 பேர் வீட்டுல கைப்படிது. ஆமென். நீங்க 318 பேர் ஆபிரகாம் கூட்டின்னு போனா என்ன நடந்தது? அவங்க 5 ராஜாங்க, ஒன்னும் யாரும் அவனுக்கு முன்னாடி நிக்க முடியல. ஆமென். ஏன்னா ஒண்ணு ஆசீர்வாதம் அவன் மேல இருக்கு. ஆமென். எனக்கு அன்பால அது 5 ராஜானா வரட்டும், 800 ராஜானா வரட்டும், உன் மேல ஆசீர்வாதம் இருக்கும்போது எந்த கொம்பனாலும் உன்னை இழுத்து கீழே தள்ள முடியாது, எவனும் உன்னை கீழே கொண்டு வர முடியாது. அது பாட்டு உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கு.
நான் அடிக்கடிக்கு என்னையே நினச்சிக்கிறது, என்ன நான் நினச்சிக்கிறது, நான் டிகிரி முடிச்ச உடனே அப்படியே சும்மா படிச்சிருக்கும் போதே டியூஷன் ஸ்டார்ட் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பேன். அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கவங்களோ எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. டிகிரி தான் முடிச்சிருக்கேன், கற்றுக் கொடுத்துருந்தேன். சரி, ஏன் டியூஷன் ரொம்ப வளர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீடு தகர வீடு, அதுவும் பெம்மல் பலகையில் பெஞ்ச் அடிச்சிருப்பாங்க, பெம்மல் பலகையில் ரைட்டுங்களா, அப்படிதான் பெம்மல் பலகையில். அது எப்போ ஓடியன்னு தெரியாது. அது மாதிரி பெஞ்சஸ் அடிச்சுட்டு தகர வீட்டில் மழை வந்துச்சுன்னா எங்க உள்ளே கொடை தான் பிடிக்கணும். நான் சொன்ன ஏற்கனவே நாங்கள் 0லேருந்து தான் மேலே வந்தோம். ஆமேன். நீங்க ஒரு சமயம் 0வா இருக்கலாம், பயப்படாதீங்க. ரிச்சர்ட் பாஸ்டர் எந்த கடவுள் வணங்குறாரோ அதே தெய்வத்தை தான் நீங்க கும்பிடுறீங்க. எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும் கேட்டாங்களா, மழை வந்துச்சுன்னா எல்லாம் ஓடி போய் அங்கங்க இது வைக்கணும், பாத்திரம்லாம் வைக்கணும். ஆமேன். என் டியூஷன் ரூம் பத்தி சொல்றேன். அது பின்னாடி கொஞ்சம் நல்லா இருங்கோ, அது பின்னாடி நல்லா பில்ட் பண்ணிக்கணும். இப்போ இல்லை, அது முன்னாடியே கொஞ்சம் நல்லா சரி பண்ணிக்கணும். ஷீட்டெல்லாம் மாற்றிட்டே இருந்தோம். நான் சொல்கிறேன், எங்கள் பிள்ளைங்கள்லாம் பார்க்காத காட்சி அப்படிதான் ஒரு டியூஷன் ரூமில் நாங்கள் எடுத்துனுப்பேன். எனக்கு விரோதமாக, ஏன்னா இவ்வளோ பேர் இவங்ககிட்ட போகிறாங்க, வெறும் இவன் பிஎஸ்சி தான். பட்டு நாங்கள்லாம் எவ்வளோ லெக்சரர்ஸ், எத்தனை லெக்சரர்ஸ் என்கிட்ட போட்டிக்கு வந்தாங்க. அவங்க பெரிய பெரிய பில்டிங்கில் நடத்துகிற மாதிரி இங்கே சாம்பியனில் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம், அங்கே இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம், பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஒன்றே ஒன்று, அவங்ககிட்ட படிப்பு இருக்குது, அவங்ககிட்ட பண பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இயேசுநாதர்ன்ற ஒரு ரிச்சர்ட் பாஸ் கூட இருந்தார், அவ்வளோதான். ஆசீர்வாதம் என் கூட இருந்துச்சு. ரைட். யாரும் எனக்கு முன்னாடி நிற்கவே இல்லை. அந்த சாம்பியன் ட்ரிப்ல கர்த்தர் அப்படியா என்னை மேன்மையாக வைத்திருந்தார். அதனால எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க, முடியவே இல்லை. அதான் இந்த ஃபர்ஸ்ட் பியூசி, செகண்ட் பியூசி, 10th ஸ்டாண்டர்ட் அப்படி போச்சு. ஆமேன். நான் அதுதான் சொல்றேன், நீ உங்களை உயர்த்தணும். அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா உங்க மேல தங்கிடுச்சுன்னா அது பார்த்து உன்னை உயர்த்தினே இருக்கும். எத்தனை பேர் 8000 பேர் காலை பிடிச்சி இழுத்தாலும் மகன் 8000 பேரை மிஞ்சி மேல உன்னை தூக்கின்னு போகிற ஒரு சக்தி தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எவனோ இழுக்கட்டும், ஒன்னும் முடியாது. ஆமேன். எல்லாரையும் மிஞ்சி, எல்லா சக்திகளையும் மிந்து உன்னை மேல கொண்டு போகிறது தான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் அமைக்கினாலும் அது நீ கீழே இருக்க மாட்ட. வாசனம் சொல்லுகிறது, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாகி இருப்பாய், எல்லா ஜாதிகளும் உன்னை மேல நான் வைப்பேன் என்று சொல்லுவேன். அந்த ஆசீர்வாதம் அப்படிதான் சார். ஹல்லேலூயா. அதனால ஆசீர்வாதத்தை விரும்புங்க. ஆமென். 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 Desire after the blessing. ஆசீர்வாதத்தை விரும்புங்க. ஆமென். ஆமென். ஓகே. அப்போ கர்த்தர் கையிடும் எல்லா வேலைகளும், நீ என்னென்ன கை வைக்கிற வேலை, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ், வெற்றி வெற்றி வெற்றின்னு கொடுக்கும். நீ கையை வச்சியா, கர்த்தர் கேட்கிறா, நீ கையை வைக்கிறியா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உன் களஞ்சியங்கள் இருக்குது, களஞ்சியம், ஸ்டோர் ஹவுஸ் எல்லாத்தையும் பிளஸ் பண்ண. பெரிய பெரிய நீங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அது ஒரேன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பானை இருக்கும், எல்லாத்தையும் நிரப்பு வரான். ஒண்ணுல மொச்சக்கா, இன்னொன்னுல கல்லாக்கா, இன்னொருல பட்டாணி. ஆமென். எனக்கு பிடிச்சதே எல்லாம் சொல்லிட்டேன்றியா. மக்காச்சோளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு மக்காச்சோளம். ஆமென். ஆமென். நெல்லு, கொல்லு, எள்ளு எல்லாத்தையும் நிரப்பு அப்படின்னு கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஆமென். உன்னை விசாரிக்கும் போது ஒரு குறை உங்க வீட்டுல இருக்காது. ஆமென். ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் உன்னை காக்க வல்லவர், கர்த்தர் உன்னை நடத்த வல்லவர். எஸ் எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே. Turn with me to the book of Leviticus. லேவியராகம புத்தகம். இது போன வாரம் நான் எடுக்க வேண்டியிருந்தேன், டைம் இல்ல. லேவியராகம புத்தகம் 25ஆம் அதிகாரம். 25ஆம் அதிகாரம். ஆமென். 25ஆம் அதிகாரம் எடுத்துறீங்களா? வசனம் 3ல இருந்து 3 onwards. 3 onwards. 6 வருஷம் உன் வயலை விதைத்து, நீ உன் வயலை விதைத்து, உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. இன்னொரு முறை. 6 வருஷம் வயலை விதைத்து, உன் வயலை விதைத்து, உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 6 years you shall sow your field, and 6 years you shall prune your vineyard and gather its fruit. கொஞ்சம் நான் சொல்றது கவனிங்க.
தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில இருக்கிற நீ பார்க்கிறது பார்க்க கூடாது எல்லாத்தையும் 6 நாள்ல படிச்சுட்டானா. எத்தனை நாள்ல? 6 நாள்ல. கமான், 6 நாள்ல. 6 நாள்ல படிச்சார். 7வது நாள் அவர் ஓய்ந்து இருந்தார்னு சொல்லுது. ஆமென். 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 7வது நாள் ஓய்ந்து இருந்தார். ஏன் கர்த்தருக்கு ரெஸ்ட் வேணுமா? பைபிள் அப்படிதான், he rested on the 7th day. அவர் 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தார். ஏன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரா? இல்ல. நோ நோ நோ. அவர் கர்த்தர் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருந்தாரா? ஓ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நான் 6 நாள் படிச்சேன். நோ நோ நோ. அவரு பூமியின் கடையாந்திரங்களை படைக்கிற கர்த்தர், அனாதி தேவன். அவர் சோர்ந்து போகிறது இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம் பெருக பண்ணுகிறார். ஆமென். ஆமென். அவர் he gives strength to the weary one. ஒரு யாரு சோர்ந்து போயிட்டு இருக்காங்களோ, அவங்க நோய்வா இருக்காங்களோ, பலவீனப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்கு பலத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர். ஆனா 6 நாள் எல்லாத்தையும் படிச்சுட்டு 7வது நாள் அவர் ரெஸ்ட் எடுத்தாராம். ஏன்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதனால தான் ரெஸ்ட் எடுத்தார். எஸ். நாங்க டயர்ட் ஆனதுனால ரெஸ்ட் எடுக்கலங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதனால போய் அவர் ரெஸ்ட் எடுத்தார். எஸ் எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதே போலதான் இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில மரிக்கும் போது முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ரெஸ்ட் எடுத்தார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். முடிந்தது என்று எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு அவர் ரெஸ்ட் எடுத்தார். தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அங்கதான் சொன்னாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க ரெஸ்ட் எடுக்க இடமில்லை அப்படின்னு சொன்னவரு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து, தலை சாய்க்கல இடம் இல்லைனார், தலையை சாய்த்து அவர் ஜீவனை விட்டா ரெஸ்ட் எடுத்தா. உனக்காக எல்லாத்தையும் அவர் செய்து முடிச்சிட்டார். நீ எதுவும் செய்ய தேவையில்லை. ஆமென். ஆமென். இன்னைக்கு உன்னை என்ன கர்த்தர் இருந்து ரெஸ்ட்ல, அந்த இளைப்பாறுதல்ல அதெல்லாம் நடத்த தான் விரும்புகிறார். அதுதான் பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். கமான், என் கூட சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். என்ன பதறானா? பதற்ற மாட்டான், பதற்றம் அடைய மாட்டான். ஓ நான் என்ன பண்ணுவேன், நான் எங்க போவேன், யாருக்கிட்ட சொல்லுவேன்? ஏன் எங்க போற? யாருக்கிட்ட சொல்ல போற? சொந்தக்காரன் வேணா, பந்தக்காரன் வேணா, இல்ல யாரு நீ தேடாத, இல்ல போலீஸ்க்கு போலாமா, இல்ல விட்டா பஞ்சாயத்து போலாம், எங்க போத? உட்காரு. அந்த நேரத்தை உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். ஆமென். 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 விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தர் இல்லாதவங்க தான் பதறுவாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன். உட்கார். பிரச்சனை வரும்போது உட்கார். அதான் நான் சொல்றது. தொல்லைங்க வரும்போது உட்கார். சாத்தா என்ன பண்ணுவான்? இல்ல இல்ல நீ ஓடு, இப்படி உட்கார்ந்து என்ன பண்ண போற, அப்படி இப்படிதான் சொல்லுவான். உலகம் அப்படிதான் சொல்லும். நீ என்ன பண்ண போற? உட்கார்ந்து தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆமென். கர்த்தர் அதனால தான் சொன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன எடுத்துட்டு வாருங்க. பாரத்தை தூக்கி வச்சிருக்கிறீங்க, எல்லாம் வாங்க என்கிட்ட இறக்கி வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்ன எடுத்து வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுனா ரெஸ்ட். எஸ். கர்த்தர் உனக்கு ரெஸ்ட் கொடுக்க தான் இந்த ஊழியம், ரெஸ்ட் கொடுக்க தான் கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்திருக்கார். உன் பாரத்தை நீ சுமக்க அவசியம் இல்ல, உனக்கு ரெஸ்ட் கொடுக்கிறா, உனக்கு இளைப்பாறுதல் தர்றா. அதுக்கு தான் இந்த ஆராதனை. நீ அங்கலாய்ப்பதற்காக அல்ல, உனக்கு ரெஸ்ட் கொடுப்பதற்காக. ஆமென். 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 அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீங்க நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. சும்மா நில்லுங்க. ஆமென். Amen. Amen. Stand still and see the salvation that he going to accomplish today. இன்னைக்கு அவர் செய்ய ரட்சிப்பை நின்று பாருங்க. ஆமென். ஆமென். Stand still and see the salvation that he going to accomplish for you today. The Egyptian whom you see today, you will see him no more. Hallelujah. நீ இன்றைக்கு காண்கிற எகிப்தனை உன் வாழ்நாட்களே இன்னும் காண மாட்டாய். இன்றைக்கு பார்க்கிற பிரச்சனை, உன்னை தொல்லை கொடுக்கிற பிரச்சனை இனி காண மாட்டாய். நீ நின்று கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹalleluya. ஹalleluya. நின்னு பாருங்க தான் கர்த்தர் சொல்றார். ஹalleluya. ஹalleluya. அவன் ஸ்டாண்ட் ஸ்டில். நான் அந்த ஸ்டில்னா தெரியுங்களா, போட்டோ எடுக்கணும், ஒரு ஸ்டில் கொடுங்க, அப்படியே நிக்கணும். ரைட்டுங்களா? என்ன நேத்து அன்னைக்கு இப்படி கட்டி நில்லுன்றாங்க. கொஞ்சம் சாப்பாடு விட்டுனாங்க, கல்யாணத்திலே வீட்டுல, இப்ப எங்க ஊத்துட்டு, அதெல்லாம் முடியாதுன்ட்டேன். ஹalleluya. ஆமென். 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 அப்ப ஸ்டாண்ட் ஸ்டில், அமைதியா நில்லுன்றார். நீ அமைதியா இருக்கும்போது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹalleluya. எதுக்கு இது பேசுங்கற? ரெஸ்ட். கர்த்தர் சொல்றார் எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். அவரும் ரெஸ்ட் எடுத்தார். அதே போல என்ன, தேசத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா போட்டு போட்டு வெளிச்சு அந்த பூமிக்கு என்னங்க ஸ்ட்ரென்த் இல்லாத பண்ணிடுறீங்க. என்ன பண்றீங்க? ஸ்ட்ரென்த்தே இல்ல, பூமியில ஸ்ட்ரென்த் இல்ல. கர்த்தர் சொல்றார் 6 வருஷம் விதைங்க,
6 வருஷம் அறுத்துருங்க, எல்லாம் சேர்த்து வைங்க. ஆனா 7வது வருஷம் அதுக்கு ரெஸ்ட் கொடு பூமிக்கு. ஆமென். எதுவும் விதைக்காத. எஸ். ஆமென். லாடு ஆமென். 6 வருஷம் நீ விதைக்கணுமா? எத்தனை வருஷம்? 6 வருஷம். கவனிச்சுங்க எல்லாம். 6 வருஷம் விதை, 7வது வருஷம் பூமிக்கு ரெஸ்ட் கொடு. ஆமென். எதையும் விதைக்காத, எஸ். எதையும் அறுக்காத, எதுவும் சேர்க்காத, அதுக்கு ரெஸ்ட் கொடுன்னு சொல்றார். பாருங்க, பூமி மேலே அவர் அக்கறையா இருக்கான்னா பூமாதேவி உன்னை விட்டுருவாரா? யாரு யாரு? ஆமென். ஆமென். பூமி மேலே அவருக்கு அக்கறைனாக்கா உங்களை கர்த்தரை விட்டுருவாராங்க, உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டாரா? ஆமென். பிரைஸ் காட். பாருங்க, 6 வருஷம் 6 வருஷம் உன் வயலை விதைக்கு உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து. நான் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்கணுமா? ப்ரூன் பண்ணும், ட்ரெஸ் பண்ணும், அத தேவையில்லாத இதெல்லாம் வெட்டி விடணும். கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் 6 years you shall sow your field, 6 years you shall sow your field, and 6 years you shall prune your vineyard, and 6 years you shall prune your vineyard and gather its and fruit. gather its fruits. 6 years you can do all sort of works regarding the cultivation or for agriculture. எல்லாத்தையும் செய். 7வது வருஷம் என்ன பண்ண பாரு. அடுத்த வசனம், நெக்ஸ்ட் வர்ஸ். 7ஆம் வருஷத்திலோ 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும். கர்த்தருக்கென்று பாரு, யாருக்காக ரெஸ்ட் எடுக்கணும்? கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னா தேசத்துக்கு, கடவுளுக்காக ஒரு ஓய்வு கொடு. ஆமென். யாருக்காக? கர்த்தருக்காக. வேலை செய்யறவங்களுக்கு கூட அப்படிதான். ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிருப்பாங்க, எங்க ரெஸ்ட்? நோ. அப்படிதான் ரஷ்யாவில் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடாத, அது அன்னைக்கும் வேலையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திங்கள் வேலை, செவ்வாய் வேலை, புதன் வேலை, சனி, வெள்ளி, சனி ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை வேலை விட்டாங்களாம். மறுநாள்ல இருந்து வேலை ரொம்ப கம்மியாகுது. சக்தி இல்ல, ரெஸ்ட் இல்ல. ஆமென். அது பின்னாடி பாக்குறாங்க, ஓ இது மாதிரி ரெஸ்ட் கொடுத்தாதான் வேலையும் நடக்குது. அது பின்னாடி திரும்ப ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட ஆரம்பிச்சாங்க. ரஷ்யால அவங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லைன்ட்டு சொன்னாங்க, வேலையெல்லாம் குறைஞ்சிச்சு. 7ஆம் வருஷத்துல கர்த்தருக்கென்று ஓய்ந்து இருக்கும் ஓய்வு தேசத்தில் இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும், நீ உன் வயலை விதைக்காமலும், உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் இருக்க வேண்டும். கிளை கழிக்காமலும் இருக்க வேண்டும். கிளை கழிக்காத என்றார். திராட்சை தோட்டம் எதுவும் விதைக்காத, எதுவும் அறுக்காத. திராட்சை தோட்டத்தை கிளை கழிச்சாதான் நல்லா புஷ்ன்னு வளரும். கேட்டுங்களா? அது கிளை கழிக்காத அப்படின்றாரு. ஓகே, இங்கிலீஷ். But in the 7th year, there shall be a Sabbath of solemn rest for the land. There shall be a Sabbath. Sabbath means holiday. Okay, Sabbath or restful day, Sabbath or solemn rest for the land. A Sabbath to the Lord. Sabbath to the Lord. You shall neither sow your field, nor prune your vineyard. This is what you have to do in the 7th year. 7வது வருஷத்துல கிளை கழிக்காத, தேசத்துல விதைக்காத, ஏர் ஊட்டாத, எதுவும் செய்யாது. அமைதியா ரெஸ்ட் விடு தேசத்துக்கு. ஆமென். ஆமென். பாருங்க, கர்த்தர் எப்படி ரெஸ்ட் எடுக்க சொல்ற பாருங்க. தேசத்துக்கே ரெஸ்ட் கொடுக்கிறார். உனக்கு கொடுக்க மாட்டாரான்னு சொன்னேன் நான். ரைட்டுங்க? அடுத்த வசனம். தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும். நல்லா போனீங்க. தானாய் விளைந்து பயிரானது. அவங்க தோட்டத்தை அப்படியே விட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு பார்த்தா நிறைய கதிர்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அத நீ அறுக்காதன்ற. ஆமென். என்ன பண்ணக்கூடாது? அறுக்காமலும். பாரு, தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும், கிளை கழிக்காத விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும். திரும்ப திராட்சை செடி அப்படி சும்மா விட்டுக்கிற, அதுலயும் பழம் வந்துட்டு இருக்குது. அதை நீ பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமா இருக்க. அப்படியே நிறைய கதிர் வந்துட்டு இருக்குது தோட்டத்துல. திராட்சை ரசமும் திராட்சை பழமும் விட்டு இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாரு. போய் அதெல்லாம் அறுத்துன்னு வராத. ஓகே, இங்கிலீஷ்ல பாருங்க. What grows of its own accord. What grows of its own accord. தானா வளர்ச்சிட்டு இருக்குதான். இங்கிலீஷ் பைபிள் இருக்குமா? What grows of its own accord. Of your harvest. You shall not reap. கத்தி போட்டு அறுக்காத. You shall not reap. Nor gather the grapes of your untended vine. For it is a year of rest. For your land. தானா வளைஞ்சிட்டு இருக்கோ, அது ஒண்ணு நீ அறுக்காத, கத்தி போடாத. அப்ப என்ன ஆண்டவர் பண்றது? அவர் நல்லவர்.
6 வருஷம் நீ நல்லா சாப்பிட்டிய, 7வது வருஷம் என்ன பண்றது? பாடி பரதேசி நோயாளி பிச்சைக்காரன் எல்லாம் இருப்பான், அவன் போய் உன் தோட்டத்துல சாப்பிட்டோம் விடுன்றார். முஞ்ச ஆடு மாடு கூட சாப்பிட்டோம் இல்லையா, காட்டுல இருக்கிற மிருகம் கூட வந்து சாப்பிட்டோம், பரவாயில்ல விடு. என்னங்க இது? பரவா கமான் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் வாஸ் தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது, தேசத்திலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக. ஒண்ணு மாத்திரம், நீ அறுக்க கூடாது, நீ போய் சாப்பிடலாம். எஸ் நாங்க நீ அர்த்தம் வரக்கூடாது, என்ன பண்ணலாம்? போய் சாப்பிடலாம். உங்களுக்கு ஆகாரம், தேசத்துல ஓய்வில பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக. உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியன், யார் யார் அந்நியன் இருக்கிறாங்களோ, வீடு வாசல் இருக்காங்களோ, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களாம் சாப்பிட்டோம். எவ்வளவு நல்லூர் பாத்தீங்களா? அதுதான் கர்த்தர் சொல்றாரு. யூதருடைய சட்டம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு ரொம்ப பேர் யூத மதத்தை விரும்புவாங்க. என்னன்றாரு? உன் தோட்டத்துல ஓரத்துல இருக்கிறதெல்லாம் விட்டுற, அறுக்காத, சென்ட்ரல் இருக்கிறதெல்லாம் அறுத்து எவ்வளோ நீ சேர்த்துக்கோ, நல்லா இருக்கு. ஓரத்துல யாரா ஏழைங்களுக்கு விட்டுறது, அவங்க அறுத்துன்னு போட்டோம் அப்படின்றாரு. ஆனா நீ கஷ்டப்பட்ட, யார் அறுத்துக்கணுமா? ஏழை எளியோருங்க இருப்பாங்க. அவர் சொல்றாரு, எல்லா கதிரும் தூக்கின்னு வரும்போது ஏதோ 2 மூட்டை நீ இல்ல 1 மூட்டை ஏதோ விட்டுட்டு வந்துட்டியா, ஞாபகம் மறுதியா விட்டு வந்துட்டியா, விட்டுற, அது யாரும் எடுத்துக்கிட்டோம் அப்படியே சொல்றார். உனக்கு அவ்வளவு கொடுத்துட்டேன். அந்நியர்களுக்கு இங்கிலீஷ். And the Sabbath produce of the land, and the Sabbath produce of the land shall be food for you. See, the Sabbath produce of the land shall be food for you, your male and female servants, for your male and female servants, your hired man, and the stranger who dwells in the with you. Let all the heathen or strangers or the servants, male servant, female servants, let all the beggars, let them eat of all the fruit that is produced on the Sabbath year. சபாத் வருஷத்துல, அந்த ஓய்வு வருஷத்துல உன் தோட்டத்துல என்னென்ன விளைஞ்சிச்சோ, ஏழை பாடி பரதேசி நோயை யாரும் அவங்க எடுத்துக்கிட்டோம் விடு. நெக்ஸ்ட் அது மாத்திரம் இல்ல, காட்டு மிருகம் நாட்டு மிருகத்துக்கு கூட சொல்ற. அடுத்த வசனம், உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமா, ஏதோ விளைந்திருக்கிறது எல்லாம், என்னங்க விளைந்திருக்கிறது எல்லாம் ஆகாரமா இருப்பதாக. விட்டுடு, அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமா இருப்பதாக. இங்கிலீஷ். For your livestock and the beasts that are in your land, for your livestock and the beasts that are in the land, all its produce shall be for food. So who can eat the produce of the land? All the livestock or the beasts of the land that are in your land, all its produce shall be your food. All that produce shall be for food. அதுக்கு ஆகாரமா இருக்கட்டும். இப்போ கவனிங்க எல்லாம். ஆமென். எங்க எல்லாம் கவனிங்க. இந்த மாதத்துல நான் வேலைக்கு போனாதான் அடுத்த மாசத்துல புவா. கரெக்டா? இந்த மாதம் வேலைக்கு போனாதான் அடுத்த மாசம் எனக்கு என்ன வரும்? சம்பளம் வரும், சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த மாசம் நான் வேலைக்கு போல, இந்த மாசம் நிலத்தை உழல, இந்த வருஷத்துல எதுவும் செய்யலனாக்கா அடுத்த வருஷத்துக்கு எனக்கு சாப்பாடு இருக்குமா? சொல்லுங்க, நியாயப்படி சொல்லுங்க. இருக்குமா இருக்காதா? இருக்காது. இப்போ இவர் கர்த்தர் தான் சொல்றாரு, 6 வருஷம் நீ செய், 7வது வருஷம் உன் லேண்ட் அப்படியே விட்டுடு, உன் தோட்டத்தை அப்படியே விட்டுடு, கிளை கழிக்காத, அதுக்கு ரெஸ்ட் விடு அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஜனங்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவரே சொல்றார் பாருங்க, இதே அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வருஷத்தில், ஏன்னா 6 வருஷம் எல்லாம் சேர்த்து எல்லாம் சாப்பிடு எல்லாம் விதைய அப்படின்னு சொன்னாரு. இப்ப 7ஆம் வருஷத்தை என்ன பண்றது? விட்டுருன்னாரு. அப்ப இவங்க கேக்குறாங்க, 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்ன நீங்க சொல்வீங்க? கர்த்தர் சொல்றார். அப்ப 7ஆம் வருஷத்துல என்ன ஆண்டவர் சாப்பிடுறது? 8ஆம் வருஷத்துல என்ன சாப்பிடுறது? 7ஆம் வருஷத்தை அப்படியே விட்டாக்கா ஏங்க, இப்போ அட்லீஸ்ட் ஜனவரியில விதைச்சாங்கன்னு வைங்களேன், ஜூனுக்கெல்லாம் வந்து நிறைய தானியெல்லாம் வந்துட்டு இருக்கும் ஒரு 6 மாசத்துல. கரெக்ட் தானங்க? ஜூலைல இருந்து எதை சாப்பிடலாம்? அதே 7ஆம் வருஷத்துல விளைஞ்சதை நீங்க சாப்பிடலாம். அப்ப கேக்குறாங்க, 7ஆம் வருஷத்துல நாங்க எது சாப்பிடுவோம் அப்படியே விட்டுட்டோம்னா? இல்ல 8ஆம் வருஷத்துல என்ன சாப்பிடுவோம்?
ஆமென். ஆமென். 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமல் இருக்க வேண்டுமே இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் நான் என்ன சொல்றேன்? இங்கிலீஷ். And if you say, And if you say, what shall we eat in the 7th year? what shall we eat in the 7th year? Since we shall not sow nor gather in our produce. Since we shall not sow nor gather in our produce. For you already command us not to sow, not to harvest anything else. So what shall we eat in the 7th year? You may say it, God says. உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரிந்து பாருங்க. நீங்க ஒரு சமயம் கேட்கலாம், 7ஆம் வருஷத்துல நாங்க என்னத்தை சாப்பிடுவோம்? ஒண்ணுமே இல்லையே, விதைக்க கூடாது, அறுக்க கூடாது நீங்க சொல்லிட்டீங்க, நாங்களும் அப்படியே இருக்கிறோம், அப்ப என்னத்தை சாப்பிடுறது? கர்த்தர் பதில் சொல்றாரு பாருங்க, சூப்பர் பதில். என்ன பதில் பாருங்க? 7ஆம் வருஷத்தை குறிச்சு தானே கவலைப்படுற. எந்த வருஷத்தை குறிச்சு கவலைப்படுற? 7ஆம் வருஷம். எதை குறிச்சு கவலைப்படுற? 7ஆம் வருஷம். அவர் என்னன்றாரு பாரு, நீ 7ஆம் வருஷம் சொல்ற, நான் 8ஆம் வருஷத்தையும் பார்க்குவேன், 9ஆம் வருஷத்தையும் பார்க்குவேன், எல்லா வருஷத்தையும் நான் பார்க்குவேன். ஏமான், 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 Come on, come ஏமான். on. நான் 6ஆம் வருஷத்தில் கர்த்தர் சொல்றார், என்ன 6ஆம் வருஷத்துல என்ன செய்ய போறாருன்னு அவர் சொல்றார். கவனிச்சுங்க, ஆமென். 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். ஏமான், 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 ஏமான். தமிழ் நல்லா இல்ல, தமிழ் நல்லா இல்ல, அனுக்கிரகம் பண்ணுவேன் இல்ல. ஆமென். நான் பேசுகிறது கட்டளையிடப்பட்ட ஆசீர்வாதம், Commanded blessing. கமாண்டட் blessing. ஆமென். தமிழ்ல நான் அனுக்கிரகம் பண்ணுவேன் வேண்டாம். இங்கிலீஷ்ல பாரு எப்படி இருக்குது? Then I will command my blessing on you. ஓ, கை தட்ட மாட்டீங்களா? Hallelujah. I will command Yes. my blessing Amen. on you in the 6th year. Yes, yes, yes. I will Amen. command Amen. blessing on you Hallelujah. in the 6th year. Amen. Hallelujah. Amen. Oh, 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 oh. Hallelujah. Hallelujah. Pastor, Hallelujah. அனுகிரகம் பண்ணுவேன்றது அங்க இருக்குல்ல. Yes. நான் 6ஆம் கட்டளையிடுவேன். வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன்றது கட்டளையிடுவேன். படிங்க பாஸ்டர், படிங்க. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். கை தட்டுங்க, கட்டளையிடுவேன். ஹalleluya. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். ஆமென். அது என்ன பண்ணும்? அது நான் எது அந்த பாஸ்டர்? ஆசீர்வாதம். எஸ். ஆமென். அப்ப ஆசீர்வாதத்தை வலியுறுத்தி பேசுறார். ஹalleluya. நான் 6ஆம் வருஷத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அது என்ன செய்யும்? அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை, glory, glory. ஓ ஹalleluya, 3 வருஷத்தின் பலனை தரும். கையை தட்டு. 3 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துரும். ஆமென். Hallelujah. ஆமென். ஆமென். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. பாஸ்டர், இவங்க கேட்டது வேற 7ஆம் வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தான் சொன்னாங்க. ஆமா, ஆமா. 7ஆம் வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தான் கேட்டாங்க. Yes. ஆனா நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமுள்ள தேவன். நீ நினைக்கிறத காட்டிலும் வேண்டிக் கொள்றத காட்டிலும் எதிர்பார்க்கிறத காட்டிலும் அதிகமா செய்வார். He is always exceeding your expectation. He is always exceeding your expectation. For my God is able to give you abundantly above all that we ask or think about it. Hallelujah. Hallelujah. நீ நினைக்கிறதுக்கு மேல தான் தருவார் பிள்ளை. நீ கேட்கிறதுக்கு மேல தான் தருவார். நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேல தான் தருவார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ஆசீர்வாதத்தை உன் மேல கட்டளையிடுவார். 6ஆம் வருஷத்திலே கட்டளையிடுவார். Hallelujah. Hallelujah. 6ஆம் வருஷத்துல அப்படியே வந்து கொட்டிடும். ஆமென். அவருக்கு தெரியும். ஆமென். 7ஆம் வருஷத்துல சும்மா அப்படியே பாடி பரதேச மாதிரி படுத்துன்னு சொல்றாரா? நான் இங்கிலீஷ் பாருங்க. Then I will command my blessing on you in the 6th year. Then I will command my blessing on you in the 6th year. And it will bring forth. And it will produce, or it will bring forth. Produce enough for you. See, it will produce. Sorry, it will bring forth. Produce. Velachal. Produce na velachal. Produce enough for how many years? 3 years. The land will produce. It produces. It grains for. It would be enough for 3 years. நடங்களா? ஆமென். ஒரே வருஷம் 6ஆம் வருஷத்துல உனக்கு 3 வருஷத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் கொடுத்துருவாராம். நீ ரெஸ்ட் எடு. நீ 1 வருஷத்துக்கு தான் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிற. எனக்கு தெரியும் அது. என்ன கவுன்சிங்க, அவன் முதல் வருஷம் அவன் விளைச்சல் போட்டான். அவன் விதை விதைச்சான். விதை வச்சோன்னே 100 மூட்டை நெல் வந்துச்சுன்னு வச்சுங்க. எவ்வளோ? இந்த சின்ன சின்ன மூட்டை இல்ல, இந்த 26 கேஜி இல்ல, எவ்வளோ 100 கேஜி. 100 இவ்வளோ சைஸ்ல இருக்கிற மூட்டைங்க 100 மூட்டை வந்துச்சு. ஆமென்.
ஹalleluya 100 மூட்டை இவ்வளவு பெரிய பேக் வந்துச்சு அவனுக்கு. வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இதை வச்சானாக்கா அந்த 100 மூட்டை பாதி சர்ச் ரொம்பிடும். ஆமென் ஹalleluya. ரெண்டாவது வருஷம் வைக்கலாம் 100 மூட்டை தான் வருது. இன்னொரு முறை 101, இன்னொரு 99, 98 அப்படி போயிட்டு 5 வருஷம் இருந்துச்சு. 6வது வருஷம் விதைச்சான். எவ்வளவு வரணும் சொல்லுங்க? எல்லாம் 100 சுத்தி தான் வரணும். இன்னும் 6வது வருஷம் அது தேவனுடைய தயவுனால 300 மூட்டை வருது. 300 மூட்டை 300 மூட்டை விளையுது. அவன் சொல்றான் கோதநாயகி அது சொல்லுது, என்ன நாராயண சுவாமி 300 மூட்டை என்னால நம்ப முடியல. அது சொல்லுது, நானும் நம்ப முடியலதான். ஆமாங்க, கோதநாயகிக்கும் சரி, செல்விக்கோ, மனோகரிக்கோ, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் கொடுக்கும். 300 மூட்டை ஒரு வருஷத்துல 3 வருஷத்தின் பலனை கர்த்தர் தருவார். இன்னும் அப்படி சொல்லிட்டோமா, கர்த்தர் உன்னை 3 வருஷத்தின் பலனை இந்த வருஷத்துல உனக்கு கொடுக்க போகிறார். 3 வருஷத்தின் பலன். ஆமென். ஒரே மாசத்துல 3 மாசத்துக்கு தேவையான பணத்தை கர்த்தர் தருவார். ஒரே நாள்ல 3 வருஷத்துக்கு தேவையான பலனை தருவார். இந்த வருஷம் போதும் உன்னை கர்த்தர் உயர்த்திருக்கு. இது உன்னை வெற்றியின் வருஷம், ஜெயத்தின் வருஷம், உனக்கு மகிமையின் வருஷம். அடுத்த 3 வருஷம் இந்த வருஷத்தை நீ சம்பாரிச்சிடுவ. கர்த்தர் உன்னை அப்படி உயர்த்துகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya hallelujah Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. இன்னைக்கு உங்களுக்கு இந்த 6வது வருஷம் அதுதான். ஆமென். 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 இது உனக்கு 6வது வருஷம். ஆமென். கர்த்தர் அனுகிரகம் செய்யற வருஷம். ஆமென். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற வருஷம். Hallelujah. இந்த 6வது வருஷம் உனக்கு வந்துடுச்சு. Yes. 6வது வருஷம் உனக்கு வந்து விட்டது. Amen. Receive. Amen. Receive. Amen. பெற்றுக்கொள். Hallelujah. பெற்றுக்கொள். Yes. Amen. Yes. ஆமென். 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 பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆமென். எனக்கு 6வது வருஷம் வந்துடுச்சுங்க. எனக்கு 6வது வருஷம் வந்துச்சுங்க. 7.5 இல்லங்க. 7.5 இல்லங்க. இல்லவே இல்லங்க. கொஞ்சம் பேர் தான் புரியாது. 7.5 இல்லங்க, 6வது வருஷம் வந்துடுச்சு. 6வது வருஷம். ஆமென். ஆமென். You can manage. Yes. 7th year, ஆமென். 8th year, Yes. till 9th year. ஆமென். 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 நீ ஆமென். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவ. Hallelujah. ஹalleluya. Hallelujah. 7ஆம் வருஷமும் முடியும், Amen. 8ஆம் வருஷம் முடியும், 9ஆம் வருஷம் வரைக்கும் நீ சாப்பிடுவ. ஆமென். 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 ஹalleluya. Hallelujah. 3 வருஷத்தின் பலனை ஒரே வருஷத்துல தரான். ஆமென். இது மாதிரி இந்த ஜூடா இதெல்லாம் இருக்குங்க அவர்கிட்ட. Yes. Amen. நிறைய இருக்குங்க. ஆமென். ஹalleluya. Hallelujah. சும்மா நீ வேலைக்கு போகாத அமைதியா உட்கார்ந்து இருந்தாவே நீ சாப்பிட முடியும். Amen. அவ்வளவாய் கர்த்தர் தருவார். Hallelujah. ஆமென். ஆமென். ரெஸ்ட். ஆமென். 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 நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். 3 வருஷத்தின் பலனை தரும். இங்கிலீஷ். Then I will command my blessing on you. Then I will command my blessing on you in the 6th year. And it will bring forth produce. And it will bring forth produce. Enough for 3 years. Enough for 3 years. Okay, next verse. Next. நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து, நல்லா கவனிங்க. 7ஆம் வருஷத்துல லீவ் விட்டு சொன்னாரா? ஆமா, ஓய்ந்து. அப்ப எப்பதான் விதைக்கணும்? 8ஆம் வருஷத்துல. கவனிங்க. ஆமென். புரியுதுங்களா நான் சொல்றது? 7ஆம் வருஷம் ஃபுல்லா லேண்ட சும்மா விட்டுடணும். ஆமென். கரம்பா விட்டுடணும். அந்த பூமியை விதைக்க கூடாது. எஸ். இப்ப 8ஆம் வருஷத்துல தான் நீ என்னங்க ப்ளோ பண்றது, உழவு தொழில் செய்யணும், அதை உழணும், அதை கொத்தணும், எரு போறதெல்லாம். எத்தனாவது வருஷம்? 8ஆம் வருஷம். 8ஆம் வருஷம். நீ 7ஆவது வருஷம் விதைக்காகட்டி 8ஆம் வருஷம் நோ பூவா. இது உலகம் சொல்லும், நோ பூவா. 8ஆம் வருஷத்துல நோ சாப்பாடு, நோ சீச்சி, நோ. சிங்க குட்டிகள் தாழ்ச்செழுந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை விசுவாசிகளோ, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை, 1 கேஜி கறி கூட குறையாது. ஹalleluya. 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 ஆமென். நான் உலகம் சொல்ல 8ஆவது வருஷம் என்ன சாப்பிடுவ? இல்ல, 8ஆவது வருஷமும் சாப்பிடுவோம், 9ஆவது வருஷம் சாப்பிடுவோம். அப்படி கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திப்பார். 7ஆம் வருஷத்துல நாங்க சாப்பிடுவோம். ஹalleluya. ஹalleluya. எத்தனையோ பேர் சாட்சிங்க. நான் எவ்வளவு பேரை கேட்டுருக்கேன். எஸ். கர்த்தர் அறியாது இருக்கும் போது எவ்வளவு பட்டினியா இருந்திருக்கிறோம். எவ்வளவு அது பின்னாடி எப்படின்னா கர்த்தர் சந்திப்பார். ஏதோ ஒரு காக்கா வச்சிருப்பார். கர்த்தர் காக்கா உனக்கு சாப்பாடு கொடுக்கும்.
ஆமென். ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டார். இடங்களா? ஓகே. நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து, நீங்க 8ஆம் வருஷத்துல விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். எப்போ வந்துச்சு பழைய பலனு? 6வது வருஷத்துல வந்துச்சு. அது 9வது வருஷம் தொடக்கம் வரைக்கும் நீ சாப்பிடுவீங்க. ஆமென். மீண்டும் பாருங்க. நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். புதுசு வர வரைக்கும் பழுச சாப்பிடுங்க. அவ்வளவு உங்ககிட்ட இருக்கும். ஆமென். ஹalleluya. இங்கிலீஷ். And you shall sow in the 8th year. You shall sow in the 8th year. And eat old produce. And eat old produce until the 9th year. Until its produce comes in. Until its produce come in. You shall eat of the old harvest. You shall eat of the old harvest. Okay. சரி. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு உனக்கு எனக்கும் 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 6வது வருஷத்துல கர்த்தர் சொல்கிறார், 3 வருஷத்துக்கு தேவையான பலனை நான் தந்துருவேன். 3 வருஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வருஷத்துல கொடுக்குறேன்டா. என்ன சொல்றீங்க பாஸ்டர்? இனி வரப்போறதெல்லாம் ரெஸ்ட்ஃபுல் இயரா தான் இருக்கும். ரொம்ப நல்லா ரெஸ்ட்ல தான் இருப்பேன். ஆனா எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு குறைவும் காண மாட்டேன். சரி, இன்னைக்கு இதை தொடர்ந்து அப்படியே ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசுறேன். ஒரு யாக்கோபுன்ற ஒரு மனுஷனை குறித்து நான் பேசுறேன். கவனிச்சுங்க. யாக்கோபு ஒரு வாலிபன். வீட்டுல நடந்த ஒரு தொல்லை, அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை. 2 பேரும் ரெட்ட பிள்ளைங்க, யாக்கோபு ஏசா. ஏசா அண்ணங்க யாக்கோபை வெட்டிடுறேன் அப்படின்னு கத்தி தூக்குனா, அதனால யாக்கோபு வீட்டை விட்டு ஓடிட்டான். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நீ தாய் மாமா வீட்டுக்கு போயிடு, அங்கே தங்கியிருந்து அங்கே பொண்ணு இருக்குது, தாய் மாமா பொண்ணு, அதை நீ கட்டிக்கோ, அப்படி எதனா ஒன்று கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் மாமா லாபான் வீட்டுக்கு யாக்கோபு போகிறான். இந்த இவருக்காம தாய் மாமா ஜில்லா திருடன். இது இல்ச்சவாயி யாக்கோபு வாலிபனாகிறான். போனோடனே அவங்க பொண்ணுங்களை பார்த்தா, அந்த பொண்ணுங்களும் இவனை பார்த்து ஜொல்லு விடுதுங்க. இவனுக்கு ஒரு பொண்ணு மேல ரொம்ப ஆசை. ஆமென். ஜேபி ஜொல்லு பார்ட்டி. ஜேபி ஒரு முறை அவர்தான் டியூஷன்ல செகண்ட் பியூசி டியூஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பியூசிக்கு ஒரு பையன் வந்தான், 10th பையன் ஏதோ வந்தான். 10th பையன் அவன் நல்லா படிப்பான். அவன் வாடா உள்ள வாடா அப்படின்னு கூப்பிட்டேன் செகண்ட் பி டியூஷன்ல. அவன் இப்படி பார்த்தான், பொண்ணுங்கெல்லாம் உக்காந்துச்சு நிறைய. ஆல் ஜேபிஸ் அண்ட் பிபிசின்னா சொன்னான். பிபி ஆல் ஜேபி அண்ட் பிபி என்ன சொன்னான். அந்த பொண்ணு ஏய் அப்படி இருந்துங்க. எனக்கு ஒண்ணுமே தெரில. அந்த பொண்ணுங்களாம் பாரு பிரதர், இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆல் ஜேபிஸ் அண்ட் பிபிஸ். என்னன்னா ஜேபினா ஜொல்லு பார்ட்டியாம், பிபினா பிளாக் பியூட்டியாம். ஆமென். ஹல்லேலூயா. சரி விடு, எதுக்கு ஹல்லேலூயா? பிளாக் பியூட்டி. ஓகே. ஆமென். சரி சரி கவனிக்கும். டியூஷன் கவனம் வந்துச்சு. ஜேக்கப் பொண்ணுனே அவங்க அத்தை பொண்ணு மேல ஆசைப்பட்டான். இவன் அந்த அத்தை பொண்ணுங்க 2 பேர் இருக்குது, 2 இவன் மேல ஆசைப்பட்டுங்க. ஒரு பொண்ணு பேர் லேஹான்னு சொல்லுது, இன்னொரு பொண்ணு பேரு ரேச்சல். லேஹா எல்லாம் நல்லா இருப்பா, கொஞ்சம் பார்வை மாத்திரம் ஒரு இப்படி ஒரு லைட்டா, மாமா இப்பதான் வந்தியாச்சு, மாமா இப்பதான் வந்தியாச்சு, ரிஜெக்டட்னா. ரேச்சல் வந்துச்சு முட்டை கண்ணி இப்படின்னு இப்படின்னு பாச்சு, இப்படின்னு நீதா செலக்டட்ன்ட்டான். பாரு, கண்ணு இப்படி பண்ணா ரிஜெக்டடா, முட்டை கண்ணில் பார்த்தோன்னே செலக்டடா. ஹல்லேலூயா. ரேச்சல் மேல எனக்கு ரொம்ப ஆச்சு. சரி, கொஞ்ச நாள் இருந்தோம். மாமா கேட்குறாரு, நீ எனக்கு அப்படியே மருமகம் ஆக போற, உன் பார்வையை தெரிது. ஆமா மாமா, 2வது பொண்ணு எனக்கு வேணும். சரி ஓகே, என்ன பண்றேன்? இவன் வாய் யாரால கேட்டானே, நோரால கேட்டான். இவனே சொல்லிடுறான், மாமா ஒரு 2வது பொண்ணுக்காக நான் 7 வருஷம் வேலை செய்யறேன். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அவன் சொன்னா கரெக்ட் செய்.
அவன் ஆக்சுவலி நல்லா சொல்லுங்க, எனக்கு சின்ன இவனுக்கு புத்தி இல்லை. காதலுக்கு கண்ணு இல்லையா, நம்ம தானே எடுத்து சொல்லணும். வேணா, அது கூலிங் கிளாஸ் கூட கடன் வாங்கி வந்துக்கிறான் அவன். வண்டி இன்னொருத்தந்து, அவன் இப்படி போறான் அப்படி குதிக்கிறான்ட்டு போவாத அப்படின்னு நம்ம தான் சொல்லணும், எடுத்து சொல்லணும். காதலுக்கு கண்ணு இல்லை. கூலிங் கிளாஸே என்ன அதுவே கடமை வாங்கிட்டு வந்துக்கிறான். சதீஷ் அப்படியெல்லாம் பண்ணிக்கிறியா நீ? என் வாழ்க்கையில எதுவும் அதெல்லாம் பண்ணிடல, அப்படி சுத்தியும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா சதீஷ் பாஸ்டர் அப்போதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஐயன் கத்தி மாதிரி போட்டுன்னு போவாராம். ஏன் அப்படி போட்ட அப்ப சொல்லு. சரி, ஓகே, ஆமென். சரிங்க. இப்ப நம்ம அதெல்லாம் போனா ரொம்ப பிரச்சனை. இப்ப யாக்கோபு ஸ்டோரியில ஆமென், இன்னொரு ஆளு கேட்டான். 7 வருஷம் தான். இவன் உண்மையான மாமனார் இருந்தானே சொல்லிக்கணும். என்ன சொல்லிக்கணும், இல்லப்பா ரொம்ப அதிகம், ஒரு 2 வருஷம் வேலை செய்யு, அது பின்னாடி உனக்கு சம்பளம் தரேன், 2 வருஷம் போதும், அது என் மகளுக்கு கொடுக்கறது கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லிக்கலாம். இல்லை 1 இயர் போதும். நல்ல அவன் 7 வருஷம். இவன் சின்ன பையன், காதலுக்கு கண்ணு இல்லை. 7 வருஷம் மாமான்னு, ஓகே 7 ஓகே 7 எம்ம போட்டு விடு, இப்பயே போட்டு சைன் போட்டான் 7 வருஷத்துக்கு. அது பின்னாடி ஆனா அதுவும் பைபிள சொல்லுது, அவன் ரேச்சல மேல அன்பா இருந்ததால அந்த 7 வருஷம் குயிக்கா ஓடிச்சான். பாத்தியா, அதான் சொல்றானுங்க, இலங்கமா நகரத்தில் நீ இருந்தா இந்து மகா சமுத்திரத்தை தாண்டிடுவேன்றான் அவன். லங்கையில பொண்ணு இருந்துச்சுன்னா, உனக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்றேன், சரி, லங்கையில பொண்ணு இருக்குதான். செகண்ட்ல இதுல மிடில் வந்து பே ஆஃப் பெங்காலுக்கு தான். கரெக்ட் தானே? இந்தியால இருந்து பே ஆஃப் பெங்காலே தாண்டிடுவேன்றான். இப்போ இந்த மாசம் பாருங்க, காதலுக்கு கண் இல்லை. அவன் 7 வருஷம் கிடுகிடுன்னு போச்சான். மாமா எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னா, ரைட், அந்த ஊர்ல சரி, அது நைட் மேரேஜ் எல்லாம் இது விட, அதெல்லாம் விட்டுரு. புர்கா போட்டு அனுப்புனாங்க, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. பார்த்தா காலையில பெரிய பொண்ணை வச்சுட்டுக்கிறான். எது கண்ணு இதுக்குதோ அது வச்சுப்பான். இவன் காலையில தான், மாமா இந்த 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 பொண்ணு இல்லையே நான் சொன்னேன். அவன் என்ன பண்றான், ஜில்லா திருடன். மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எங்க ஊர் வழக்கம் அல்ல. பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணு கொடுக்க மாட்டோம். இதையும் இது பண்ணிட்டேன். ஓகே, சின்ன பொண்ணு நீ ஆசைப்பட்டது ஏற்கனவே இருக்குது, அதுக்கும் இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யிட்டான். 2 பொண்ணுக்காக 7 எத்தனை வருஷம்? 14 வருஷம் வேலை செய்தான். எவ்வளவு சம்பாரிச்சான்? 0 பணம். 2 பொண்ணுக்காக 14 வருஷம். அப்ப மாமன் ஏமாத்திட்டான். ஆக்சுவலி இவன் வந்து இவங்க அப்பாவை ஏமாத்தினான். யாரு? யாக்கோபு. அவங்க அண்ணனை ஏமாத்தினான். எதை விதைச்சானோ அதையே அங்க அறுத்துட்டான். ரைட்டுங்களா? இவன் ஜில்லானா அவன் குல்லா போடுறான் அவன். ரைட்டுங்களா? ஆமேன். இவன் பெரிய திருநகரான் அவங்க மாமனார். ஏங்க அப்படி சொல்றீங்க? எல்லாம் மாமனார் அப்படித்தானு? நோ இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியே இல்லைங்க ஏங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லா போது போல் தெரியுது. ரைட். 14 வருஷம் யாக்கோபு 2 பெண்ணுக்காக வேலை செய்யணும். சம்பாரிச்சதோ எவ்வளோங்க? 0. 2 பெண்களுக்கு தான் 14 வருஷம் சம்பாரிச்சானா. ஓகே, இன்னைக்கு லாஸ்ட் அவனுக்கு கோவம் வந்துச்சு. மாமா நான் போறேன், எனக்கு பிறந்த பிள்ளைங்களும் எனக்கு கிடைச்ச 2 மனைவியும் எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு கேட்கிறான். கமா, புக் ஆஃப் ஜெனிசிஸ், ஆதியாம் புஸ்தகம், ஆதியாம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், 30th chapter, verse 26 onwards, 26, 27, 28. நான் உமக்கு ஊழியம் செய்து, கவனிங்க, தான் மாமனார்கிட்ட மருமக யாக்கோபு லாபான் ஏமாத்துக்காரங்கிட்ட பேசுற வார்த்தை, நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த மனைவிகளையும், பாரு என்னத்த சம்பாதிச்சுக்கிறான் பாரு, மனைவிகள், அவ்வளவுதான், என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். ஆமென். ஆக்சுவலி இதை சொல்லிடுறேங்க. 14 வருஷம் அவங்க அந்த இதுல வேலை செய்யறான். இவன் சம்பாரிச்சது எவ்வளவுனாக்கா
வெறும் ரெண்டு ஒய்ஃப் பிள்ளைங்க பிறந்தாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க மாமனாருக்கு பத்தி சொல்றான், மாமா நான் வர்றதுக்கு முன்னாடி உன் மந்தம் ரொம்ப சிறுசு, நான் என்னைக்கு உங்க வீட்டுல காலை வச்சேனோ உன் வீடு களை கட்டிடுச்சு. ஏன்னா நான் வரும்போதே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை என் கூட கொண்டு வந்தேன். உங்க வீட்டுக்கு நான் வந்தோடனே உங்க வீடு எங்கேயோ டாப்ல போயிடுச்சு, உங்களுடைய மந்த பெருகிடுச்சு, இப்ப 1000 10,000 இருக்குது. ஹல்லேலூயா. நான் வரும்போது உங்ககிட்ட ஒரு 300 400 தான் இருந்துச்சு மாமா, ஆனா இப்போ உங்க மந்த வந்து 8000 இருக்கு, இல்ல 9000 ஆயிடுச்சு, 10,000 இருக்குது, அவ்வளவா பெருகிடுச்சு. மாமனார்கிட்ட சேலஞ்ச் பண்றான், என்னாலதான் அது வந்துச்சு உனக்கு தெரியுங்களா? ஏன்னா நான் எங்க தாத்தா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை என் தலைமையில கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்றாரு. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளை என் பிள்ளைகளை எனக்கு தாரும், நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை, நான் உங்ககிட்ட எப்படி ஊழியம் செய்தேன், எப்படி சேவித்தேன் சேவகத்தை, என் ஊழியத்தை, என் வேலையை நீ அறிந்திருக்கிறீ என்றான். இங்கிலீஷ். Give me my wives and my children. Uncle, give me my wives and my father-in-law, give me my wives and my children. For whom I have served you. For whom I have served you. And let me go. Let me go. For you know my service. For you know my service, that 14 years I have served for you. Which I have done for you. Which I have done for you. Amen. He says, 14 years served for 2 wives and children. Nothing else. 14 வருஷம் நான் வேலை செய்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியும். இப்ப என்ன அனுப்பிச்சிடுங்க, என் ஒய்ஃப் என் பிள்ளைங்களை கூட்டு நான் போறேன். அடுத்த வருஷம் மாமா என்ன சொல்றாரு? அப்பொழுது தாய் மாமன் லாபான், மாமனார் லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால். என்னது? வா 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 மருமகனை பார்த்து சொல்றான். நம்ம கடவுள்கிட்ட பேசுற மாதிரி அவன் பேசுறான். ஆமென். மருமகன்கிட்ட உன் கண்கள்ல எனக்கு தயவு கிடைத்ததா? ஏன்னா நான் ஆடு மேய்ச்சிக்கிறேன்டா, எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு மாமனார், 60 வருஷம் 70 வருஷம் நான் ஆடு மேய்ச்சேன், எனக்கு இவ்வளோ செல்வம் வரல, 300லயே நின்னுச்சு, 200லயே நின்னுச்சு. ஆனா நீ என்னைக்கு எங்க வீட்டுல வந்து காலை வச்சியோ, நீ என்னைக்கு எங்க வீட்டுல காலை எடுத்து வைத்தியோ, அது 1000 10,000 பெருகுது. ஆமென். தயவு செய்து என்னை விட்டு போயிடாது. ஆமென். இப்படி மாமனாருங்க சொல்லணுங்க, மாமியாருங்க உன்னை பார்த்து சொல்லணும். ஆமென். சில மாமியார் சொல்றாங்க உன்னை பார்த்து, வந்தாலும் வந்தா வழிச்சுன்னு போயிடுச்சுன்றாங்க. நல்ல வாயுமா உந்து இல்ல, அது நீ ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக இருந்துக்கும். நீ எப்ப ரட்சிக்கப்பட்டியோ உன் மேல பிளஸ்ஸிங் இருக்கு. ஆமென். நீ போற இடம்லாம் செழிக்கும். ஆமென். உன் குடும்பம் எல்லாம் நீ வருவியான்னு எதிர்பார்க்கும். ஆமென். உன் குடும்பம் எல்லாம் உன்னை எதிர்பார்க்கிற ஒரு நேரம் கட்டாயம் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார், கொண்டு வருவார். உன் மேல ஆசீர்வாதம் உண்டுங்க. ஆமென். நீ எங்க போற இடம்லாம் அது வனாந்தரமா இருந்தாலும் வயல்வெளியா மாறும். ஆமென். இன்னும் சொல்றேங்க, வனாந்தரமான மோசமான இடத்துல உன்னை கொண்டு போய் விட்டாலும் நீ பொழைச்சுக்குவ, நீ முன்னேறுவ. காரணம் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னை உயர்த்துவார். உன் மேல அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஆமென். எல்லாம் அவங்கவுங்க தலைமையில அவங்களே கை வச்சுன்னு, எஸ், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல உண்டுன்னு சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேல உண்டு. இதுக்கு காரணம் எங்க இயேசுன்னு சொல்லுங்க. இதுக்கு காரணம் எங்க இயேசு. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு எனக்கும் வந்துச்சு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அது வனாந்தரம் இருந்தா கூட நான் பழிச்சுக்குவேங்க. அது வனாந்தரமா இருந்தாலும் நான் பழிச்சுக்குவேங்க. வனாந்தரம் கூட எனக்காக வயல்வெளியா மாறும். வனாந்தரம் கூட எனக்காக வயல்வெளியா மாறும். இல்லங்க, வயல்வெளி மாத்திரம் இல்லங்க, ஏதேன் தோட்டத்துல போல அது பெருசா மாறும், அது செழிக்கும். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏயா சதீஷ், வனாந்தரமா இருந்த உங்க வாழ்க்கைய செழிப்பா கர்த்தர் மாத்தினார். ஆமென். அண்ணா, ஆமென். வனாந்தரமா இருந்த உங்க வாழ்க்கைய செழிப்பா மாத்தலையா? என்ன மாத்திருக்கார்? ஆமென். மாற்றப்பட்டவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ், இன்னும் கொஞ்சம் பேருக்கு மாற்றம் வரும் நிச்சயமா வரும். பயப்படாதீங்க. வனாந்தரம் வயல்வெளியா மாறும், வயல்வெளி காடு மாதிரி செழிக்கும். அவ்வளவாய் கர்த்தர் உயர்த்துவார். மாமனார் கேட்கிறான் மருமகனை பார்த்து, அப்போது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, என் வீட்டிலேயே இரு. உன் நிமித்தம், பாருங்க மாமனார் சொல்றான். மாமனார் எவ்வளவு மருமகனை வாட்ச் பண்ணிருக்கணும். உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். ஆமென். குறி கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றானா என்னன்னு தெரியல. உன் நிமித்தம் தான் எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு
நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமென். நீ யாருன்னு தெரியும். நீ போயிட்டினா என் ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும். நீ ஹalleluya. தயவு செய்து என்கிட்ட இரு. ஆமென். ஆமென், ஆமென். ஆமென். சோ நீ கர்த்தர் உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இங்கிலீஷ். And Laban said to him, And Laban said to him, Please stay, if I have found favor in your if I have found favor in your eyes, for I have learned by experience for I have learned by experience. that the Lord has blessed See, you I learned by the experience that the Lord has blessed me for your sake. Jacob, because of you, I am blessed today. I learned it by experience. குறிப்பினால் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அறிந்து கொண்ட உன்னாலதான் எனக்கு இந்த ஆசீர்வாதம். எங்க தாத்தா ஆடு மேய்ச்சிருக்காரு, எங்க மாமனார் ஆடு மேய்ச்சிருக்காரு, நான் ஆடு மேய்ச்சேன் 60 வருஷம். நான் 60 வருஷம் சம்பாதிக்காதது நீ ஒரு 14 வருஷத்துல அதுக்கு மேல நீ சம்பாரிச்சிட்ட. மெய்யா உன் மேல ஏதோ ஒரு வல்லமை இருக்குப்பா, உன் மேல ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஏதோ ஒரு வல்லமை உன் மேல இருக்குது. அதான் யாக்கோபே, நீ அலலியான்னு இப்படி கத்துறியா, அந்த வல்லமைக்குதுப்பா உன் மேல. ரப 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 ரபான்றியா, அந்த வல்லமைக்குதுப்பா. ஆமா, ரபா ரபா அது இருக்குது. அந்த ரபா ரபா தான் எல்லாத்தையும் கொடுக்கும். ஆமென். இதுதான் எனக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச வைக்கிறது. ரைட்டுங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்கு போறீங்களோ, எத்தனை பேர் மல்டிநேஷனல் கம்பெனில வேலை செய்றீங்களோ, உங்க சம்பளத்தை நீங்க பிக்ஸ் பண்ணலாம். என்ன சொல்றேன் பாருங்க, உன் சம்பளத்தை நீயே பிக்ஸ் பண்ணலாம். வேலை செய்யறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. உங்க சம்பளத்தை நீங்க பிக்ஸ் பண்ணலாம். நீ ஒரு சமயம் கவர்மெண்ட்ஸ்ல வேலை செய்யலாம், இல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யலாம், இல்ல டீச்சரா வேலை செய்யலாம். உன்னை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்காத சம்பளம் உனக்கு கொடுக்க போறாங்க, மற்றவங்களுக்கு இல்லாத ப்ரையாரிட்டி உனக்கு தர போறாங்க. உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், அவங்க மத்தியில உனக்கு உயர்த்தி வைக்க போகிறார். You can fix your salary. You can fix up your salary. Amen. ஏன்னா நம்ம சர்ச்ல ரொம்ப பேர் சகோதரிமார்கள் வேலை இல்லாதவர்கள், அதனால உங்களுக்கு தெரியல. வேலை செய்யற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கமான், அடுத்த வசனம். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல். பா, மாமனார் கேட்கிறான், எவ்வளவு வேணும் உனக்கு சொல்றா சம்பளம், நீயே பிக்ஸ் பண்ணிக்கோ. எஸ். ஹalleluya, ஹalleluya. உனக்கு அந்த காலம் வந்துடுச்சுங்க. ஆமென். கர்த்தர் உன்னை ஜனங்க கேட்குவாங்க, உன் சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லு, நான் தரேன். உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு, நான் தரேன் அப்படின்னு உன் கம்பெனி உன்னை கேட்கும், உன் வேலைக்காரர்கள் உன்னை கேட்குவாங்க, உன் எம்ப்ளாயர்ஸ் கேட்பாங்க. ஆமென், ஆமென். உன்னை பார்த்து உன் ஹாஸ்பிட்டல் கேட்கும், உன்னை பார்த்து உன் ஸ்கூல் கேட்கும், உன்னை பார்த்து உன் ஃபேக்டரி கேட்கும். You can fix up your salary. Yes. அவ்வளவு ஞானம், அவ்வளவு விவேகம், அவ்வளவு பலன், அவ்வளவு திறமை, அவ்வளவு சக்தி, அவ்வளவு வல்லமை கர்த்தர் உனக்கு தருகிறார். இந்த காலவெல்ல உனக்கு தருகிறார். பெற்றுக்கொள். ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். நான் அதை தருவேன் என்றான். எங்க யாருன்னா இல்ல, அதெல்லாம் இல்ல, பிக்ஸ் பண்ணது அவ்வளவுதான். இல்ல, நீ எனக்கு வேணாம், வேலை வேணாம்னாக்கா எல்லாம் ஓடி வர போறாங்க உன் பின்னாடி. வனவன நீ ஒண்டி விட்டு போயிடாத. எஸ். என்னப்பா சொல்றேன்? ஆமென். எனக்கு வேலை வேணாம், நான் போறேன்னு சொன்னாக்க எல்லாம் ஓடி வருவாங்க. ஆமென். மேனேஜர்ல இருந்து எல்லாம் ஓடி வருவாங்க. நீ மாத்திரம் போவாத. ஆமென். வேணுமா அவன் போயிட்டோம், இவன் போயிட்டோம், நீ போவாத, என் கூட இரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உன் சேலரியை நீயே பிக்ஸ் பண்ணிக்கோ. உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் நீயே சொல்லு, அவ்வளவு தரோம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். ஆக்சுவலி இதே பிரசங்கத்தை நான் வேற எங்க எல்லாம் வேலை செய்யற இடத்துல பேசியிருந்தாக்கா எல்லாருக்கும் பயங்கரமா சந்தோஷம். ஏன் சம்பளத்தை ஆனே பிக்ஸ் பண்றதா? எஸ். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இங்கிலீஷ். Then he said, name me your wages. Name me your wages. And I will give it. And I will give it. Once again, ma. Then he said, name me your wages. Name your wages. And I will give and it. I will give it. எவ்வளவு வேணும் உனக்கு சம்பளம் சொல்லு, நான் அவ்வளவு தரேன். இது அது பின்னாடி நம்ம அடுத்த வாரம் அதெல்லாம் பார்க்கலாங்க. கேட்டுங்களா? இப்போ டைம் ஆச்சு, ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேசிட்டுக்கிறேன். 7 ஆயிட்டு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஓகே, கவனிங்க. கர்த்தர் உன்னை அப்படியா உயர்த்த போகிறார். ஏங்க வனாந்திரத்துல கூட தண்ணி இல்லாத காட்டுல கூட உன்னை எட்டுன்னு போய் விட்டாங்கன்னாக்கா, நம்மள யாரும் ஒருத்தர் போனோம்னா உன் நிமித்தம் அந்த வனாந்தரம் செழிக்கும். திடீர்னு மழை வரும், உன் நிமித்தம் அந்த வீடு செழிக்கும், அது களை கட்டும்.
வனாந்தரம் வயல்வெளியாமா. ஆமென். ஏங்க வயல்வெளி மாத்திரம் இல்லைங்க, ஆமென், தேவனுடைய ஆமென், தோட்டம். ஆமென். ஏதனை போல மாற்ற Yes, உனக்கு அந்த வல்லம் உண்டு. hallelujah. உன் மேல ஆசீர்வாதத்தின் வல்லம் உண்டு. Hallelujah. அந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் படைக்கும், Yes. எல்லாவற்றையும் உருவாக்கும். ஆமென், 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 ஆமென். கொஞ்சம் பேர் கேட்குவாங்க, எங்க வீட்டுல வந்து நீ காலை வச்சுட்டு போயிடு ஆமென். அப்படின்னு உன்னை பார்த்து கேட்குவாங்க. Amen. அல்லேலூயா. Hallelujah. சும்மா நீ காலை வச்சுட்டு போயிடுமா, பரவாயில்ல, Jesus. நீ கிறிஸ்டியன் தான் தெரியும், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடு. Praise இல்ல நீ the சும்மா வந்துட்டு எங்கிட்டு போயிடு. Hallelujah. அவங்களுக்கு ஏதோ நீ ஒரு பெரிய தேவதை மாதிரி Amen. தெருவ, அவங்க கண்ணுக்கு நீ ஒரு தேவதை மாதிரி இருக்கும். கர்த்தர் செய்வார், உன்னை ஏஞ்சலா வைப்பார். Praise. அவளுக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக என் கடவுள் மாதிரி கூட கர்த்தர் உங்களை Jesus. பார்க்க வைப்பார். Hallelujah. Hallelujah. அவ்வளவா உயர்த்துவா. Amen. ஒரு காலத்துல உன்னை வேணான்னு சொன்னவங்க, நீ வந்தா தான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. Amen. நீ வரணும், உன் குடும்பம் வரணும், Amen. நீ வந்தா தான் நடக்கும், நீ Amen. வரணும், எங்க Amen. வீட்டுக்கு நீ வரணும் Amen. Amen. அப்படின்னு சொல்லுவாங்க. Amen. Amen. கர்த்தர் அவ்வளவா உன்னை உயர்த்துவா. Hallelujah. 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 Jesus, Jesus. இப்ப ஜேக்கப் 14 வருஷம் 0, இதுக்கு மேல என்ன ஆவறான்ட்டு அடுத்த வாரம் தான். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. கைகளை தட்டி தேவனை Amen. மகிமைப்படுத்துங்க. Amen. Hallelujah. உற்சாகமா நல்ல சத்தமா கரங்களை தட்டலாம். Praise